அப்படியே ஒரு நல்ல மெலோடி சாங் கேட்டுக்கிட்டு சூப்பராக அப்படியே போகலாம் இந்த மாதிரி ரோட்லலாம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் டிசன் வ்ளாக்ஸ். ஹாய், இது அனீஷ், எங்கள் டீமோட முக்கியமான மெம்பர் இவர். ரொம்ப முக்கியமான. ஆமாம், இன்னைக்கு காலைல டே 2 ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி முடிஞ்சிடுச்சு. அது வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஃப்ளாஷ்பேக். எத்தனை மணிக்கு கேப்டன் நம்ம இன்னைக்கு ரைட் அவுட்? ஆக்சுவலி காலைல ரைட் அவுட் வந்து ரைட் அவுட் இல்லை, சஃபாரி ஜீப் சஃபாரி வந்து நமக்கு காலைல 4:30க்கு அங்கே ரெடியாக இருக்கும். ஜீப் வந்து உட்காந்து பார்த்துட்டு கிளம்பி போயிட்டானுங்களாம். இப்போ ஃபோன் பண்ணி வர வைக்கிறோம். நம்ம சன்ரைஸை பார்க்க போகிறோமா, சன் செட்டாக பார்க்க போகிறோமா? அது நம்ம சௌகரியம் தான். இப்போ நம்ம போய் தான் முடிவு பண்ணோம். சன்ரைஸ் வியூவுக்கு கிளம்பியாச்சு. வேற பாட்டு போட்டு விட்டு நம்மளுக்கு ப்ரோ, டிரைவர் ப்ரோ, நீங்க வண்டி வேற மாதிரி ஓட்டுறீங்க ப்ரோ. லவ் யூ ப்ரோ. எவ்வளோ வருஷமா ப்ரோ ஓட்டிட்டு இருக்கீங்க இந்த ஏரியால? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டும் போது எப்படி ப்ரோ இருந்தது? என்னன்னா இங்கே தானே பிறந்து வளர்க்கணும். ஆமா, பார்த்து அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. இந்த ஏரியாவுக்கு பஸ் எடுத்து இப்படிலாம் இருக்காது ப்ரோ. காட்டிலும் பயங்கர மோசமாக இருக்கும். இல்லை மோசமான இல்லை, செம ஜாலியாக இருக்குது. இல்லை ரோடு எங்களுக்கு இதோட ரோட்ல பயமா இருக்கும்ல. எல்லா பெண்லையுமே இப்போ நிறைய அப்டேட் பண்ணிட்டோம் வண்டியில. ஏன்னா பழைய மாடல் எல்லாமே 2010 நிப்பாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் வந்துன்னா ஒரு பெண்ல சிங்கிளா திரும்பாது. அப்படிங்களா? ஸ்டேரிங்லாம் பயங்கர ஹார்டாக இருக்கும் அன்னைக்குள்ள இதெல்லாம். இப்போ பவர் ஸ்டேரிங் கிடையாது, மேனுவல் தான். ஆனால் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டேரிங்லாம் இது ஆல்ட்ரு பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னா எவ்வளோ நாள்? இப்போ வந்துட்டு என்ன, இது மார்க்கெட்டில் இல்லாதனால ரேட்டு கூடுதல். இது இறங்கினா வெறும் 3 லட்சம் ரூபா தான். அன்னைக்கு இந்த வண்டி எடுக்க ஆள்லாம் இல்லை. இன்னைக்கு இந்த வண்டி நீங்கள் வாங்கணும்னா குறைஞ்ச ஒரு 10 லட்சமாச்சும் போன கொடுக்கும். நல்ல வண்டி வாங்கணும், நல்ல வண்டி வாங்கணும். அதே ஒரு 5-6 லட்ச ரூபாய்க்கு வாங்கி ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு உங்கள் ஸ்டைலுக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணீங்கன்னா வேறு தான். இந்த வண்டி அடிச்சுக்கலாம், இந்த இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி தான். வேறு வண்டிலாம் கிடையாது. நீங்கள் என்ன எந்த ரோட்டில் ஓட்டணும் எல்லா ரோட்டுமே இந்த வண்டி போயிடுச்சு. அதுதான் ஜீப். இதே ஃப்ராங்க்லர் ரேட்டில் இருக்கும். ஃப்ராங்க்லரோட இதே பேசி முன்னாடி மாடல் தான் அதோட பிரைஸ். பார்த்தீங்கன்னா 6-7 6:30 தான் வந்து சன்ரைஸ். அதனால் இது வெறும் சன்ரைஸ் பாயிண்ட் மட்டும்தான். அதனால் 6 மணிக்கு சன்ரைஸ் போட்டு 6:40 கீழே வரதுக்காக இங்கேருந்து ஒரு 300 மீட்ரு நடந்து போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு சன்ரைஸ் எப்படி பார்ப்போம். சன்ரைஸ் பார்க்கணும்னு எல்லாருக்கும் சுகர் பிபிலாம் இருக்குது அவங்க ஆளுங்களுக்கு. ஐயா காலில் வந்து இப்படி ஓடுன்னா நல்லா ஓட சொல்றான். நம்ம சுகர் பிபி ஒரு ஆள் தாங்கி பிடிச்சதான் போற மாதிரி போனாம நம்மள போய் ஓடிவா அதுவான்னா என்ன பண்றது? ஆஃப் பண்றோம். அதான் ஃபுல்லா மிஸ்டர் இருக்கிற கட்டி அந்த வியூ தெரியுமா? இல்லை, அந்த இதுக்கு மேலே வந்துடுச்சுன்னா சூரியன் வந்துடுச்சுன்னு சொல்லியே நல்லா இருக்கும்.
குதிரை ஓட்டுற தம்பி எப்போ வந்தீங்க இந்த பக்கம்? நான் நைட்டே வந்துட்டேன். நைட்டே வந்தீங்களா? இந்த வியூ பாயிண்ட் சீசனு நான் சீசன்லாம் கிடையாது போல இருக்கு. எப்பயுமே கூட்டம் இல்லை, கூட்டம் சொல்கிறேன் மச்சான். நம்ம இது அந்த சீசன் டைம்னா நவம்பர் டிசம்பர் ஜான்னு சொன்னாங்க. சரி அப்போதான் கூட்டம் இருக்குன்னு பார்த்தா எப்போ வந்தாலும் கூட்டம் இருக்கதான் செய்யுது. ஏய் வா 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 செம்மையா இருக்குது. மச்சா வேணாம் வேணாம் வந்து என்ன இப்போ நிற்கிறேன் ஷார்ட் எடுத்து. நல்ல பேர் போட்டோம். ஆறு 40 ரிட்டர்ன் வாங்கினாங்க. 7 மணி ஆயிடுச்சு. நாங்கள் கொல்ல போறாது ஆல்ரெடி ஒரு செம கான்ல இருந்து நீ தான் அந்த 290 How was your experience, bro? bro it's a Okay. blast guys, blast. Kulkumale is one of the best rides I've ever had in my life. சன்ரைஸ் சன்ரைஸ் பாயிண்ட் தான். Sunrise point நம்ம ஆனா லேட்டா இருந்தோம், பார்க்க மாட்டோம்னு நினைச்சிட்டு தான் இந்த மாதிரி இருந்து நாங்க வந்து நிக்கிறோம், சூரியன் கரெக்டா வந்து மேல வராரு. பர்ஃபெக்ட் டைம் அது. ஆனா இன்ஸ்டாகிராம்ல தனியா வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு காமிக்கிற மாதிரிலாம் இருக்காது. கூட்டம் வந்து அலமோதும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து ரீல்ஸ் எடுக்கணும்னா இப்பெல்லாம் வராதீங்க, இப்ப எப்பயுமே வராதீங்க. ஏன்னா இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு பர்சனல்ஸ் 2 போட்டோ எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம மெயினா கொழுக்குமலை வந்தது சன்ரைஸ் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ணல, லோக்கல்ஸ் போயிட்டு நல்லா சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு ஏதாவது இந்த மாதிரி இந்த கார்னரிங் வீடியோஸ் 2 எடுக்கணும்னு வச்சிருக்கேன். இவங்க வந்து 2 கேப்டன் ஐட்னரி அவ்வளவுதானே நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம லோக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் தானே. லோக்கல் அதனால அவ்வளவுதான். சுத்தி எதுவும் கிடையாது. அனி கூப்பிடு. End of flashback. மார்னிங் சன்ரைஸு ஸ்பாட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு இந்த லக்கேஜெலாம் பேக் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, திருப்பி உட்காந்து இதெல்லாம் கட்டிட்டு இன்னொரு ஸ்டேக்கு போகணும். இன்றைக்கி ஐட்னரி ஓவர். அந்த ஸ்டேயில் போய் நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி வச்சுட்டு திருப்பி லோக்கல் ஏரியாலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அவ்வளோதான். இங்கேருந்து இப்போ கீழே போக போகிறோம். பாய்ஸ்லாம் வந்துட்டாங்க, பாதி பேர் அனுப்பிச்சி விட்டாச்சு. இவங்களும் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது தான். வியூ பார்த்தீங்களா, தெரியுதுல்ல உங்களுக்கு? ஸ்டே பண்ண இடத்துக்கு இங்கே தான் பைக் பார்க் பண்ணிட்டு அப்படியே கீழே போகணும். அது கீழே இருக்குது ஸ்டே. இது இப்போ இறங்குறது தான் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்கும். நாங்கள் எப்படி ஏறி வந்தோம் நேற்று நைட் எடுத்த வீடியோஸு நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
இப்போ அதை பகலில் பாருங்கள் நாங்கள் எப்படி அந்த வழியாக வந்திருப்போம் அப்படின்ட்டு. செம்ம ஸ்லோப்பு. இந்த இடத்துலலாம் வந்து ஃபுல் பிரேக் அடிச்சுட்டும் போகக்கூடாது. பிரேக்கிங்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் வண்டி வந்து ஸ்கிட் ஆகிடும். ஸோ இன்ஜின் பிரேக்கிங் தான் மெயினாக அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துலலாம். பார்த்தீங்களா பச்சை பசேல்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வழியாக தான் வந்தோம் நைட்டு. சூப்பராக இருக்குல்ல இடம். எங்களுக்கு வந்து அதிக டைம்லாம் இல்லை, வந்து டைட் ஷெடியூலில் தான் எல்லாத்தையும் அப்படியே வந்தோம். இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம், திருப்பி 3 மணிக்கு சன்ரைஸ் பாயிண்ட் பார்க்க போனோம். எல்லாம் செம்ம டயர்டில் இருக்காங்க. ஆனால் பைக் எடுத்து இந்த சீனரி ஸ்கூலில் ஓட்டும் போது அது எல்லாமே வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. எந்த டயர்டும் இல்லை. இப்போ இந்த ஜாக்கெட்லாம் போட்டு அங்கே வண்டிகிட்ட நிற்கும் போதெல்லாம் வந்து ஒரு மாதிரி புழுங்கிட்டு இருந்தது. ஆனால் ரைட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சூப்பராக இருந்தது. ஏன்னா வெயில் வந்து செம்ம வெயில் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி பனியும் பெய்யுது, ஆனால் வெயிலும் அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. அப்படியே ஒரு நல்ல மெலோடி சாங் கேட்டுக்கிட்டு சூப்பராக அப்படியே போகலாம் இந்த மாதிரி ரோட்லலாம். இந்த மாதிரி இடம்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து இன்ஜின் பிரேக்கிங்கில் தான் போகணும். இங்கே முன்னாடியே பிரேக் அடிச்சுட்டு கியரை குறைச்சிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகும் வண்டி. அதுவும் மண்ணெல்லாம் வர போட்டு வச்சுருக்காங்களா. ஏறுறது யார் வேணால் ஓட்ட தெரியாதவங்க கூட ஏறிடலாம். நானும் அந்தளவுக்கு பெரிய ரைடெல்லாம் கிடையாது இந்த மலைப்பாதையிலலாம் ஓட்டி. ஆனால் ஓரளவுக்கு இப்போ பசங்க கூட ஓட்டி ஓரளவுக்கு தெரியும், இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணலாம், இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம். சின்ன பசங்க பார்த்து டாட்டா காமிச்சாங்க. எங்கால் முன்னாடி ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. சரி, நாங்கள் அவ்வளோதான். இது உள்ள அதுக்கப்புறம் போனால் இதுதான் நினைக்கிறேன், இது ஒரு மார்க்கெட்டு ஏரியா, அது வழியே தான் போகணும். நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டே கிட்டே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே. இதுதான் வந்து நம்ம 2ஆவதாக ஸ்டே பண்ண போகிற லொக்கேஷன். ஆமாம், பரவாயில்ல. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் மாதிரி தேடி அலைஞ்சி கஷ்டப்பட்டுன்னு வந்து நூடுல்ஸ் ஆகிலாம் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இல்லாமல் போயிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக லொக்கேஷன் அமைச்சிருந்தாங்க, அந்த லொக்கேஷன் கரெக்டாக வந்த மாதிரி இருந்தது. அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ போயிட்டு அந்த எல்லா லக்கேஜும் உள்ளே வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே கிளம்ப வேண்டியது தான். மதியம் எத்தனை மணிக்கு வந்தோம் ரூமுக்கு? ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் வந்தோம். வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தோம். இது மூணாறு
போகலான்னு பிளான் போட்டோம். நடுவில் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, அதனால் அப்படியே நிப்பாட்டாங்க. அதனால் பாதி பசங்க மட்டும் இப்போ நான் லீட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். இங்கே கேப் ரோடுன்னு ஒன்று இருக்கான். நான் கேப் ரோட் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அது என்னத்துக்கு ஃபேமஸ்ன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது 2 பக்கத்துலேயும் டீ பிளான்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டீ பிளான்டேஷனுக்கு நடுவில் ரோடு போவோம். அந்த வியூவுக்காக அந்த கேப் ரோடு ஃபேமஸ் நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 6.1 கிலோமீட்டர் தான் காமிக்குது, ஒரே 18 நிமிஷம். போயிட்டு அதை போய் பார்த்துட்டு வருவோம் நாங்கள். பாய் சார், யார் வரணும் இன்னும்? ஓ ஏன் டே 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 டேய் அடிக்காதீங்கடா, பின்னாடி பக்கத்தில் ஆளுங்க இருக்காங்கடா. வண்டி வருதுன்னு சொல்கிறான் அவன்கிட்ட. அவன் கனெக்டில் இருக்கானா? ஆ பாய்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்? சரி, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நல்லா யார் பிரவீன் பண்ண போகிறீங்களா அதை? யாரும் அதுக்கு மேலே தாண்டி போகலான்னு சொல்லலாம். அது பைத்தியம், அது பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எவனும் பின்னாடி இருந்து தாண்டி கேட்குதுடா. நீ லாஸ்ட் டே வாடா லக்ஷு. டேய் 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 பின்னாடி வா, பின்னாடி வா, நின்று தொலைச்சிரும் ஒன்று. அந்த எக்ஸ்ப்ளோர் மசர்லாம் தேவையில்ல, பின்னாடி வா. போகிறேன் அப்படின்னா உங்கள் கேப்டன் சொல்லி நான் உங்கள் கேப்டன்கிட்ட போய் கேட்குறாரு. மேலே ஏறுறோம் அப்படின்னா சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏறுறோம் அப்படின்றத சொல்லி விடல உங்கள் கேப்டன் உங்களுக்கு. ரோடு தரமாக இருக்குதே. டே போலீஸ்ரா. பா செம்மையாக இருக்குது. அந்த மேகத்தை பார்த்தியடா அந்த பக்கம் ரைட்டில். ரோடை பாடுறா. நிப்பாட்டலாம்டா, வாடா. அங்கே ஏதாவது டேய் அனீஷ், ஏதாவது ஸ்பாட் இருந்தால் நிப்பாட்றா. டேர்னிங் அந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டுறது கொஞ்சம் நல்ல இடம் இருக்க மாதிரி நிப்பாட்டு. பஸ் ஏறி வரேன்டா. டே அவன் பாடுறா, ரைட் சைடில் பாடுறா, அந்த மேகத்தை பாடுறா. அதோ இருக்குடா அந்த எஸ்டேட் மாதிரியான இடம். அதோ அங்கே பாரு. அங்கே இருக்கு பாரு, அதான ஸ்பாட்டு. எல்லாம் நிற்கிது பாடுறா வண்டி. இதோ பாடுறா, அங்கே பாடுறா, மேலே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க பாரு. ஏறி போய் அப்படியே போயிட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமாக அங்கே உள்ளே போயிடுவோம். போயிட்டு அங்கே ஏதாவது சாப்பிட்றது ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ. நமக்கு சோறு தான் முக்கியம், திங்கிற தீனி தான் முக்கியம் நமக்கு. இதோ பாடுறா, அங்கே பாடுறா. வாவ் கைஸ், ரோடு வந்து ஈரமாக இருக்குது, அதனால் வந்து கார்னரிங்லாம் ரொம்ப பண்ண வேணாம், பொறுமையாகவே போகலாம். ஏன்னா நமக்கு எதானாலும் கையில் எடுத்தால் ரெஸ்பான்சிபிள், புரியுதா? நிப்பாட்றேன்.
வாவ். அங்கே நிப்பாட்டி எதிரா தெரியும் உனக்கு. இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து ஏதாவது டீ பிளான்டேஷன் இருக்க மாதிரி ஏதாவது நிப்பாட்டுறா. அப்படி இல்லை, இதோ பாரு டே அப்படியே நிப்பாட்டுறா. ஆனால் இது கார்னர் இது. சரி கீழே இறங்கு 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 இறங்கு. ஆ கொஞ்சம் ஸ்ட்ரெச்சு நல்லா இருக்கிற மாதிரி நிப்பாட்டி எடுத்துக்கோ. ரொம்ப தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன், பார்த்துக்க. ம் ஆ கவுடா முறுக்காதடா, கவுலெல்லாம் முறுக்காத. ஆ சரி சரி. அங்கே பாருடா, அந்த மலையை பாருங்கடா. ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம். நல்லா ஷார்ப்பாக இருக்குது பெண்டு, பார்த்துக்கோங்க. வண்டி இப்படியே இவங்க விட்டுறலாமா? இப்படியே நிப்பாட்டி. ரைட் அவுட் பொசிஷன் நிப்பாட்டு. வண்டி பஸ்ஸு பின்னாடி பஸ்ஸு ஒன்று. அந்த ரோடு, அந்த சன்செட் வியூவு எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம அழகாக இருக்குல்ல. ஆ ஆமாம், இங்கே தான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது வாங்க. செம்ம அழகாக இருக்குல்ல. இப்போ அது வந்து இந்த பேரிகேட் இருக்குல்ல, இதுக்கு கீழே உள்ளே பூந்து போனால் தான் இது உள்ளே போக முடியும். பசங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஸோ இந்த வியூக்குள்ளே உள்ளே போக போகிறோம். ஆமாண்டா, குனிஞ்சுடா வரணும். பார்த்தீங்களா, இங்கே யாரோட தொந்தரவும் இல்லை. மற்ற இடத்துக்குலாம் போனால் நிறைய கூட்டமாக இருப்பாங்க, இங்கே நம்ம மட்டும் தான் இருப்போம். எங்கள் நேவிகேட்டர் ரொம்ப ஆழ்ந்த துயரத்தில் இருக்கார். அவரோட வலியும் வேதனையும் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தாங்க வலி வந்து. ஸோ கைஸ், ஃபஸ்ட் நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, மச்சி அப்படியே அதை கொஞ்சம் கவர் பண்ணுச்சு. மச்சான் இங்கே வாடா, கீழே வாடா. அந்த ஒரு கேப்பில் நான் லைட்டாக குனிஞ்சேன் கைஸ். என்ன ஆயிடுச்சுன்னா, பேண்ட்டில் லைக் ஒரு 2 ஆப்பிள் வச்சா எப்படி இன்னும் சைஸுக்கு ஒரு ஓட்டை விழுமோ, அந்த மாதிரி ஒரு ஓட்டை விழுந்துருச்சு கைஸ். இப்போது இந்த பேண்ட்டை வச்சுட்டு நான் நாளைக்கு சென்னைக்கு எப்படி போகிறது, என்ன பண்ணுறது, எனக்கு எதுவுமே தெரியல. பேண்ட்டில் வந்து வெறும் டைல மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப வந்து ஹீட் ஆகிற இடத்துல வந்து வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அந்த பர்பஸ்க்காக லூஸாக ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்குன்னு கைஸ் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். எவ்வளோ குடிஞ்சேன்னு நான் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ தான் குடிஞ்ச டர்க்குன்னு ஒரு சவுண்டு. ஐ தாட் லைக் என்ன சொல்கிறது,
ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆயிருக்குன்னு நினச்சேன். பார்த்தா என் பேண்ட்டில் கொஞ்சம் மர்க்கல் பண்ணிருச்சு. ஸோ கைஸ் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதெல்லாம் இங்க வா. கேண்டிட் நல்லா வந்ததா? போட்டு வா, டக்குன்னு வா. சிரிப்பா ஒரு நாள் அதுக்கு டேய். போடா. இங்கே என் பேண்ட்டு கிழிஞ்சிட்டு இருக்கு, நீ என்னடா? இங்க பாருங்க. எவ்வளவு அழகா. குரூப் போட்டோ தான் எடுக்க போறோமா இங்க? எவ்வளவு அழகா போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ கைஸ் கேண்டிடா சிரிச்சேன். கேண்டிடா அழுதேன். ஒன் மோர் திங், எடிசன் வ்ளாக்ஸ்க்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலராக அவர் வந்து வீக் ஆன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. அண்டு கைஸ் நானும் எடிட்டிங் ப்ராக்ரஸ்ல இருக்கு. சீக்கிரம் வந்துடு. ஏகே சரைசான் சீக்கிரம் வரும், கவலைப்படாதீங்க. ஏதோ அறிஞ்சு விட்டேங்கிறான், அதையும் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிரியேட் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் தரோம், சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. ஓகே, யா, நாங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ஃபீல்ட் சிண்டிகேட் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. எகே நான் தான் உங்கள் நேவிகேட்டர். ஸோ யூடியூப் சேனல் ஓனராக இருக்காப்புல மிஸ்டர் எடிசன் பாக்ஸ் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. மீன்வேல் நான் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட பிளேஸ். ஸோ கைஸ் இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம பாய்ஸ் தான். அண்ட் அங்கே காரில் இருந்து ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு இருக்காரு. அது அவர்கிட்ட இருந்து ஃபுட்டேஜ் வாங்குறதுக்காக பசங்க போய் நின்றுருக்காங்க. யா, திஸ் இஸ் மார்ஷல். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனீஷ் குமார் ஏகே மார்ஷல். அண்ட் அதை தாண்டி என்னோட தங்கம். நீ வந்து என்னோட லிட்டில் கியூட்டி பண்ணிட, நியூபி ஆஃப் திஸ் கேங். அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம தலைவர் மஞ்சித். ஏன் மச்சான் இப்படி பார்க்குற? ஓ மச்சி சாரி ஓ பேர் அனீஷ்ல ஆஷிஷ்ல சாரி மச்சி மறுபடியும் வராரு. ஸோ கைஸ், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தலைவர். ஸோ இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிஷ். யா, ஆஷிஷ், நம்ம கேங் பற்றி ஒரு 2-3 வேர்ட்ஸ். No words after that. Sorry மச்சி, no words. மச்சி, I will always love you மச்சி. Yeah. என்னதுடா? இங்க பார்த்தீங்களா எங்கள் நேவிகேட்டரு அந்த இன்னும் கொஞ்சம் பேண்ட்டை வந்து ஒரு காலடி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சா ஓட்டை அதிகமாக விழுந்துருமோன்ட்டு அவர் இப்போ எப்படி வந்தாருன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ குனியும் போது அந்த ஓட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாகுதா இல்லையான்றதை நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம். காலை கொஞ்சம் அகலமாக வைங்க நேவிகேட்டர். என்ன ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் 4 ஆப்பிள் போற மாதிரி வென்டிலேஷன் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த லொக்கேஷனில் பாய்ஸ் கூட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பாய் பாய்ஸ் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேயே ஒரு 1/2 hour நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இவங்க தான் எங்களுக்கு வந்து இது ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதை நாங்கள் கவர் ஆகணுன்ட்டு அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. செம்மையாக வந்திருந்தது. இங்கே ஒரு 1/2 hour நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணோம். இது எங்கள் ஐட்னரிலே கிடையாது, சும்மா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போகும்போது இது சூப்பராக இருந்தது. இந்த இடமும் நல்லா இருந்தது, இதுவும் நல்லா இருந்தது, கிளைமேட்டும் நல்லா இருந்தது. இந்த சீனரியை பாருங்களேன், இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே தானே? எல்லாம் வந்துட்டீங்களாடா? கார் வருதா பார்த்தோங்கண்ணா. லாங் ஸ்ட்ரெச் வந்தோடனே எடுத்துக்கோடா நீ மயங்க. அதான் லாங் ஸ்ட்ரெச் வந்தோடனே எடுத்துக்கோ. நீங்கள் பார்த்தீங்களா எங்கள் நேவிகேட்டருக்கு கொழுப்பை? ஓட்டை வந்து இருந்த மாட்டேன்றான். அந்த ஓட்டை கேட்டில் இப்போ சில்லுன்னு காற்று போய் என்ன பண்ண போகிறான்னு தெரில.
ஃபோட்டோ விழுந்திருக்கே, கொஞ்சம் அடங்கி உடங்கி இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா வண்டிகளை சின்ன சின்ன சின்னதாக, அங்கே தான் நின்று நாங்கள் இப்போ ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். அந்த ட்ரோன் இது வரைக்கும் வந்து கவர் பண்ணி கொடுத்தது எங்களுக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இடம் நல்லா இருக்குது, அவன் வண்டியை வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நைஸ் பிளேஸ். மலையை பாருங்கள் எவ்வளோ உயரமாக இங்கேருந்து இந்த ஆங்கிள் எப்படி இருக்குதுன்னு தெரியல, செம்மையாக இருக்குது. போ 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 வண்டி எடுக்க, அங்கே போய் ஷேர் பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும். ஆ இவன் வேறு பின்னாடி ஆப்ரேஷன் பண்ண மாதிரி நடந்து போய்ட்டுரு எங்கள் ஆள். ஆ சூப்பர், ஏறிட்டியா? நான் எந்த பைக்கும் ஓட்ட மாட்டேன்டா, என் பைக் மேலே இருக்க காதல் எனக்கு போயிடக்கூடாதுடா. பிரவீன், கேட்குது, இப்போ தான் கேட்குது. சரி சரி, பின்னாடி ஆளுங்க கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் புஷ் பண்ணிட்டு வாங்க, லைனாக வாங்க. லெக்ஷுங்க எங்கடா பாய்ஸ், என்னடா பண்ணுறீங்க? ஏன்டா இவ்வளோ ஸ்லோவாக வரீங்க? அவனை மயங்க முன்னாடி வர சொல்லு, இதில் போக சொல்லு. போ முன்னாடி போ. இருட்டில் ஏடா இந்த குருட்டு கண்ணாடி உனக்கு இப்போ? வேற என்ன, எங்கள் ஊரில் அந்த கருப்பு கண்ணாடி குருட்டு கண்ணாடின்னு தான் சொல்லுவாங்க. டேய் ஆளுங்க, நம்ம ஆளுங்க எல்லாம் வராங்களான்னு பாரு. ஓகே, அது ஓகே. ஏன் கேப் விழுது? டேய் காரு. ஓகே ஓகே. பஸ் இல்லைடா, பஸ் ஒழுங்காக தான் வந்துட்டு இருக்காண்டா, விட்றா. நம்மால் தான் கொஞ்சம் கோளாறாகும். ஆமாம். டேய் இதுக்கப்புறம் நடுவு எங்கேயும் ஸ்டாப்பு கிடையாது, புரியுதா மைங்க? எங்கேயும் ஃபோட்டோ ஷூட்டில் எதுவும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான். ஆமாம், ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது பொருள் வாங்க போகிறோன்னா போயிட்டு வந்துடலாம். ரைடிங் கியர்ஸை கட்டி வச்சுட்டு ஹெல்மெட் மட்டும் போட்டு போயிட்டு வந்துடலாம். நீ வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. கார் வருதுன்னா காரை முன்னாடி விட்டுருங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் நான் திரும்புகிற இடத்துல அவன் வந்து திரும்பினா நான் என்ன பண்ண முடியும்? எப்படி வழி விடுவேன்? போ போ போ. டேய் பக்கத்தில் வந்துடும், இன்னும் மேலே ஏறணும். ஆமாம், இல்லை அதான் நம்ம ஐட்னரிலே இல்லாத ஒன்று வந்து பார்த்து நல்லா தரவாக என்ஜாய் பண்ணோம். யாரா காரா? டேய் அப்படிலாம் ஏறாதீங்கடா. டேய் அப்படிலாம் கிடையாது, அந்த நம்பிக்கையில் அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஏறணும், புரியுதா? இன்ஃபர்மேஷன் கொடுக்காம லெஃப்ட் ரைட்டு நீன்ற நம்பிக்கைலாம் கிடையாது இதில். இங்கே இல்லை இங்கே இல்லை இங்கே இல்லை, இங்கேயா? இங்கே தானே போலீஸ்காரை பார்த்து கொஞ்சம் ஓரம் கட்டினேன், டர்றானே. அப்படியே மேலே ஏறிடு, ரோட்டு மேலே ஏறிடு. மயங்கு ஆளுங்க இண்டிகேட்டர் கூட சிக்னல் கொடுங்கடா, பின்னாடி லெஃப்டில் ஏறணும். லெக்ஸ்வின் இன்னுமா கனெக்ட் ஆகாம இருக்கான்? எந்த லைட்ரா? ஆமாண்டா.
ஆமாம், ஆனால் அவங்களுக்கு அது பெருசாக தெரியும். பஸ்ரா பார்த்து இருங்க. ரைட்டு ஓகே, அது காலியாக தான் இருக்குது. நம்ம ஆளுங்க பஸ்ஸுக்கு பின்னாடி தானே வராங்க. ம், லெஃப்ட் நம்ம போனோம். நம்ம இதுக்கு லெஃப்ட்டு வந்தாச்சு. நம்ம வந்தாச்சு. ஒரு ஆள் நில்லுங்க. வந்தாச்சு. லெக்ஸுக்கு காதில் விழுந்துச்சுன்னா மேலே ஏறிடு. வந்துட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு கேஸ்லாம் கொஞ்சம் கட்டி வச்சுட்டு இதுக்கு கிளம்ப வேண்டியதான். ஷாப்பிங் போயிட்டு ஏதாவது பொருள்லாம் வாங்கிட்டு திருப்பி நைட்டு வந்துட்டு டின்னரு, கேம்ப் ஃபயரு, அண்ட் தென் எங்களை பற்றி இன்னைக்கு இந்த ட்ரிப்பு எப்படி போச்சு இதை பற்றிலாம் கொஞ்சம் பேசிவிட்டு தூங்கிட்டு காலைல கிளம்ப வேண்டியதான்.